ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மூலமாக இடையில வரன்களை பார்ப்போம். பெயர் மீனாகுமாரி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க. இவங்க டாக்டரை சொந்தமாக கிளினிக் வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு இன்கமாக தான் சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க திருச்சியை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிச் ஃபேமிலிங்க. வீடு, நிலம், கார்னு நல்ல ஒரு வசதியெல்லாம் இருக்குதுங்க. பட் இவங்களுக்கு லவ் மேரேஜ் தாங்க பண்ணிக்கிட்டாங்க. பட் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சுட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கோ குழந்தைங்க இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக ஓரளவு படிச்சிருக்கணும். ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஓகே தான், இல்லை ஏதாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருந்தாலும் ஓகே தாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் எந்த வித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய முதல் கணவர் பயங்கரமாக ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் பண்ணிட்டு இவங்களை ரொம்பவே டார்ச்சர் பண்ணதுனால இவங்க இந்த ஒரு கண்டிஷனை மட்டும் வச்சுருக்காங்க. இன்னொன்று என்னென்னா வீட்டோட மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்கிறதுனால வீட்டோட மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா நட்சத்திரா, வயது 28 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் வெள்ளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம். இதில் கிடைக்காத பட்சத்தில் வேணால் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க நிறைய கடைக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் வரன். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க தூத்துக்குடியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு ஏக்கர் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே விவசாயம் தான் பார்க்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் எங்கள் வீட்டுக்கு ஒரு மகனாக, நல்ல மகனாக நடந்துக்கணும். அதுதான் முக்கியம். ஒரு டிகிரி கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு வேலையில் இருக்கணும். நிரந்தரமான தனியார் வேலையாக இருந்தாலும் ஓகே தான். நிரந்தரமான வேலையில் இருக்கணும். குறிப்பாக எந்த வித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும். அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. இவங்களுடைய அக்கா வீட்டுக்காரர் பயங்கரமாக குடிச்சிட்டு இவங்க அக்காவை டார்ச்சர் பண்ணுறதுனாலேயே இவ்வளோ வருடம் இவங்க திருமணம் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ இவங்களுடைய அப்பா அம்மா கம்பல் பண்ணுறதுனால ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளுக்கு தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நகை போடுறதாகவும், அது இல்லாமல் ஓரளவு சீர்சனத்தில் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவு தூத்துக்குடி சுற்று வட்டாரத்திலேயே எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஒரு நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவச வரங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இது முற்றிலும் இலவசமான வரன் பதிவு. தேங்க்யூ.